மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீனி 2026 எழுதியிருப்பீங்க. அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் லெவல், டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நேற்று எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபீட்பேக்கை கேட்டிருந்தோம். எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போயிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டரில் வெளியே வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தாங்க. 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 எங்களுக்கு பயாலஜி தான் சார் ஈஸியாக இருந்தது, மற்றபடி எல்லாமே இன்க்ளூடிங் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம மேஜராக நம்ம பார்க்குறோம் பயாலஜி எல்லாருக்கும் தெரியும் ஈஸி. பட் ஈஸியாக இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 5 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஒரு சில கொஷின்ஸ் லென்த்தாக இருந்தது சொன்னாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 330+ மார்க் எல்லாருமே ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பர் வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கில். ஸோ ஃபிசிக்கல் டஃப்பாக இருந்தது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம் பேஸ்டு, ஃபார்முலாவில் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மாட்ரேட் டு ஈஸி, இன்ஆர்கானிக் மாட்ரேட் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக கிராஃப் பேஸ்டு, தியரி பேஸ்டு, நியூமெரிக்கல் கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்னா நமக்கு வந்து டோட்டலாக 45 கொஷினில் கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய வந்துடுச்சு. இதை தாண்டி வந்து அன்எக்ஸ்பெக்டட் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கொஷின்ஸும் ஒரு சில கொஷின் லென்த்தியாக இருந்தது. கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஆனால் சால்வ் பண்ணிட்டு போடுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துட்டாங்க. பட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார் 3 hours 15 minutes கொடுத்தாங்களே பத்தாதா? இல்லை. ஸோ அந்த 3 hours 15 minutes பத்தலை பிள்ளைங்களுக்கு. இருந்தாலுமே வந்து 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 வந்து ஓவரால் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் கட் ஆஃப் எந்த ரேஞ்ச் வரும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். கட் ஆஃப் மார்க் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் ப்ரிடிக்ட் பண்ணோம் 2025 கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எல்லாமே உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் சொல்லலாம். கண்டிப்பாக இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லலை. இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோர். இந்த சேஃப் ஜோனில் இருந்தால் உங்களால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் இண்டியா கட் ஆஃப் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி 560+, ஓபிசி 550+, இடபிள்யூஎஸ் 540+, எஸ்சி வந்து 465+, எஸ்டி 450+, ஆல் இண்டியா கோட்டா சேஃப் ஸ்கோர். இந்த சேஃப் ஸ்கோர் இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்ன்றது நம்ம பார்ப்போம். இது நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ நம்மளுடைய இதில் இன்னொரு விஷயம் 2.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி என்டிஏ சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை பேர் அப்பியர்ட் ஆனாங்க? அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ப்ரெசன்ட் இன்னும் மென்ஷன் பண்ணலை. அதை தாண்டி ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இல்லை 90% மேலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து சேஃப் ஸ்கோர், இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் 2025 கொஷின் பேப்பர் அண்ட் 2026 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் நமக்கு வருது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ டேரெக்டாக நம்ம கண்டக்ட்டுக்கு போயிடலாம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டில் 92.5 ரிசர்வேஷன். ஸோ ஜென்ரல் கேட்டகரி என்ன வரும் அண்ட் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா என்ன வரும்ன்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பன் காம்படிஷன் உங்களுக்கு தெரியும் 540+. ஸோ இதில் வந்து ப்ளஸ் இருக்கலாம் சார். இப்போது இந்த நீங்கள் ப்ளஸ்லாம் போட்டிருக்கீங்க, இன்க்ரீஸாக இருக்கலாமா இல்லை குறையலாமா? இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோர். எப்பயுமே நான் கொடுத்துருது சேஃப் ஸ்கோர். ஸோ இதில் வந்து பிசி கேட்டகரி 520+, பிசிஎம் லாஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் 506 முடிஞ்சிருக்கு. பட் பிசி கேட்டகரி இப்போ 520+ வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்மளுடைய ஒரு 510 ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அடுத்த ஒரு 10 மார்க் அல்லது 15 மார்க் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. ஸோ ரீசன் என்னென்னா பயாலஜி நான் சொன்ன மாதிரி 330+ மார்க் எல்லாருமே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30+ கொஷின்ஸ் எல்லாருமே போடுற மாதிரி தான் 30+ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பயாலஜி நான் சொன்ன மாதிரி ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85+ கொஷின்ஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது ஓவரால் அது டாப்பர்ஸ்க்கு ஓகே. பட் நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம். பட் நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம ஃபிசிக்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மேஜராக நம்ம வந்து பயாலஜிலும் கெமிஸ்ட்ரி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஃபிசிக்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ட்ரிபிள் டிஜிட்டில் அந்த ஸ்கோர் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த அச்சீவ் பண்ண முடியும் அந்த மார்க். அதனால் ஓவரால் நம்ம பார்க்கும்பொழுது கட் ஆஃப் கண்டிப்பாக 2025 அண்ட் 26 கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஒரு 10 மார்க் கூட இருக்குமே தவிர, அல்லது 15 மார்க் கூட இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது. அல்லது அதே கட் ஆஃப் கூட மெயின்டைன் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோர் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை தாண்டி சேஃப் ஸ்கோர் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிசிஎம் 515+, எம்பிசி
510 ப்ளஸ், எஸ்சி கேட்டகரி 440 ப்ளஸ், எஸ்சிஏ 420 ப்ளஸ், எஸ்டி 420 ப்ளஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து சேஃப் ஸ்கோர் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தாண்டி 7.5 ரிசர்வேஷன், ஓப்பன் காம்படிஷன் 450 ப்ளஸ், பிசி 420 ப்ளஸ், பிசிஎம் 410 ப்ளஸ், எம்பிசி 430 ப்ளஸ், எஸ்சி கேட்டகரி உங்களுக்கே தெரியும் பிசி விட எம்பிசி கட் ஆஃப் அதிகம் 7.5, எஸ்சி 400 ப்ளஸ், எஸ்சிஏ 395 ப்ளஸ், எஸ்டி 395 ப்ளஸ் சொல்லியிருக்கோம். இதுதான் நாம் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் வந்து எப்படி சார் மேபி சேஞ்சஸ் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் பேஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு போனஸ் மார்க் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. என்டிஏட் வந்து ப்ரொஃபஷனல் கீ வந்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன். இது தாண்டி வந்து ரொம்ப நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஸோ என்னென்னா இது வந்து ப்ரிடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இதுதான் ரிசல்ட்டு அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்பிட்டு இருக்க தேவையில்லை. அதை தாண்டி வந்து ஒரு சேஃப் ஸ்கோர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணுறதுக்காகவும், அடுத்து இதோட கம்மியாக இருந்தால் என்ன பண்ணலாம் உங்களுக்கே தெரியும். இதோட கம்மியாக இருந்தால் எஸ்எஃப் காலேஜஸ் போனால் இதோட ஒரு 30 மார்க்ஸ் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேட்டகரியிலையும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டி இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்தோம், வெளியே வரும்போது ரொம்ப ப்ரெஷரில் வந்தாங்க பிள்ளைங்க. அதனால் நம்ம இப்போ கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக கூட இருங்க பிள்ளைங்க கூட. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் இதுதான் நம்மளுடைய ஸ்கோர் ஒரு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி என்ன பண்ணலான்றது அடுத்து முடிவு பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அழுத்திக்க தேவையில்லை, நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஏற்றிக்க தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் என்னன்றதை பாருங்கள். மேபி நம்ம மார்க் குறைஞ்சதுன்னா அடுத்து ரிப்பீட் பண்ணலாமான்னு பாருங்கள். இல்லைனா இதெல்லாம் வேணாம் சார், நம்ம அடுத்து எனக்கு இந்த ஃபீல்டே வேணான்னு கூட நிறைய பேர் போகிறவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அதனால் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து பயந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மே 3 எழுந்ததுக்கப்புறம் ஜூன் 21 வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க அந்த ரீநீட்டுக்கு அப்புறம் ரொம்ப இன்னும் சஃபர் ஆகிட்டாங்க. கம்பேக் கொடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதுதான் டாக்டர் ஆகிறது தான் கனவுனும் போது நீங்கள் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் நம்ம எனக்கு இதுதான், நான் இதை வச்சு இந்த இயர் என்ன போக ட்ரை பண்ணேன்னா நீங்கள் மூவ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் பேரண்ட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட் கூட உறுதுணையாக இருங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட் வந்து பயப்பட தேவையில்லை. கான்ஃபிடென்ட்டாக அடுத்து என்னன்றது அடுத்து மூவ் ஆன் பண்ணி போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.